ஓசன்னா என்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. இப்போதும் ரட்சியும் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஒன்னு ஸ்தோத்திரம், இன்னொன்னு விண்ணப்பம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம் அடுத்து விண்ணப்பமாய் மாறிற்று. இப்போதும் ரட்சியும் கர்த்தாவே. ஓசானா, கம் ஆன். உன்னத தேவனே ஓசானா, ஓசானா, ஓசானா. உன்னத தேவனே ஓசானா. பியானோ வைங்க. எஸ் லார்ட். கண்மணி போ காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல ஆராதனை. எஸ் லார்ட். ஆமென். கண்மணி போல் ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அந்த குருத்தோலைகளை கரங்களை எடுத்துக்கொள்வோமா? வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து பாட போகிறோம். உதடுகள் அல்ல, உள்ளத்திலிருந்து. இந்த குருத்தோலைகள் நம்முடைய கரங்களில் அல்ல, இருதயத்தில் எடுத்து ஓசானா உன்னத தேவனேன்னு சொல்லுங்களேன். உன்னத ஓசானா, ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை. ஒளி வீசும், ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை. Amen. Yes, Lord. ஓசானா உன்னத தேவனே ஓசானா, ஓசானா. Amen. ஓசானா. Come on. உன்னத தேவனே, உன்னத தேவனே ஓசானா, ஓசானா. இயேசுவே, இயேசுவே, இயேசு. இயேசு, இயேசுவேன்னு சொல்லுங்களேன். இயேசு. Come on, come on, come on. நம்ம ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஆராதனை மத்தியில் பிரியப்படுகிறவர், ஆராதனையின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அளவில்லா அன்புக்காக நன்றி, நன்றி. அளவில்லா அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தர், நான் உம்மை வாழ்த்துகிறேன், நான் உம்மை 3, 4. Yes, Lord. நன்மைகள் நினைக்கிறே. இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனா
நாமத்தை உயர்த்த போறோம். அந்த நாமத்தை உயர்த்த போறோம். சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே இயேசு. இவ்வளவுதான் உங்க சத்தமா. இயேசு. அந்த நாமத்தை உயர்த்தணுமே. அளவில்லாத அன்புக்காக, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு குட்டியும் ஒரு கழுதையும் அதோடு கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது ஏதாகிலும் சொன்னால் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அது அவருக்கு வேணும்னு மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அது அவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அது அவருக்காகவே ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை அவருக்காகவே காத்திருக்கிறது. இந்த வாழ்வு அவருக்காகவே காத்திருக்கிறது. இந்த நன்மை அவருக்காகவே காத்திருக்கிறது. என் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமா நிலத்திலிருந்து என் தேவனே, என் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது. இயேசுவே இயேசுவே. சத்தமா இயேசு. அளவில்லாத அன்புக்காக, அளவில்லாத நன்றின்னு சொல்லுங்க பாப்போம். நன்றி. என்னைய தேடி வந்தீங்களப்பா. அளவில் என் வீட்டுல இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படல. என் குடும்பத்துல இன்னும் நிறைய பேர் சந்திக்கப்படல. என் தலைமுறையில் இன்னும் அநேகர் இன்னும் ஆண்டவரை தேடி வரல. ஆனா என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தீரே. நான் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறதற்கு முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்து மகிமைப்படுத்தினேன். இன்னும் மகிமைப்படுத்துவேன். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். குழந்தைகள் பாலகர் நாவினால பலன் உண்டு பண்ணுகிற தேவனே, குழந்தைகள் பாலகர் நாவினால துதி உண்டு பண்ணுகிற தேவனே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. Amen. Follow me. செய்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம். ரட்சிப்பை உயர்த்துவேன். ரட்சிப்பை உயர்த்திடு. நீங்க சொல்ல போறீங்க, என்ன நான் செய்வேன், என்ன நான் செய்திடு. ஆயிரம் பாடல்களா பாடுவேன். ஆயிரம் பாடல்கள் என் உயிர் காலம் எல்லாம் ஆண்டுறேன். என் உயிர் காலம் எல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடு. ரெண்டு கரங்களை வைத்து முழு பலத்தோடு சொல்ல போறோம். இயேசுவே. Shout and say இயேசு. நல்ல சத்தமா இயேசுவே இயேசுவே
பட்டணத்துல 1000 பேர் கட்டுண்டு கிடக்கிறார்கள். பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரகத்தினுடைய கடின கட்டுகளிலும் அடிமைப்பட்டிருக்கிற 1000 ஜனங்கள் மத்தியிலே இது அவருக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்முடைய கட்டுகளை அறுத்தார், நம்முடைய சாபங்களை அறுத்தார், நம்முடைய வியாதிகளை அறுத்தார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலவாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்து நம்மை விடுதலை ஆக்கினார். நம்முடைய தாழ்வில் அவர் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே, 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 கடைசியா மென்மையா சொல்ல போறோம். நன்றி, நன்றி, அளவில்லாத அன்புக்காக. நன்றி ராஜா, நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி, நன்றி. ஆண்டவரே, இந்த பண்டிகையின் காலை வேளையில எங்க மேல இருக்கிற உம்முடைய அளவில்லாத அன்புக்காக உமக்கு நன்றி. எங்க மேல இருக்கிற அளவில்லாத உம்முடைய நேசத்துக்காக நன்றி. இப்போ நாங்க ஆராதித்தது கூட, இப்போ நாங்க உமக்கு செய்த இந்த ஆராதனை கூட இப்பொழுது எங்களுக்கு விளங்காம இருந்தாலும், இந்த காலை வேளையில நாங்க இந்த இடத்துல வந்து நின்று உயர்த்துறதுக்கான அந்த பொருள் இப்பொழுது எங்களுக்கு விளங்காவிட்டாலும், ஒரு நாள் மகிமையிலே நாங்கள் வரும் பொழுது இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உரைத்தது நிறைவேறுகிற காரியத்தை கண்டு எங்கள் ரட்சிப்பை உயர்த்துவோம், எங்கள் ரட்சிப்பை கனம் பண்ணுவோம், எங்கள் ரட்சிப்பை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த பண்டிகையின் காலை வேளையில உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் வியாபித்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும் நல்ல பரிசுத்த ஆவியானவர். எங்களை செம்மையான வழியில வழி நடத்துங்கப்பா. நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழிகளில் வழி நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, உடைய பலத்த கிருபைகளை தொடர்ந்து காண எங்களுக்கு பலன் தாரும். நீங்க மட்டும் மகிமைப்படுவீராக, நீங்க மட்டும் உயர்ந்திருப்பீராக. உடைய மக்கள் உடைய கரத்துல வாங்கி உமக்கென்று கொடுத்திருக்கிறார்கள், ஆயிரங்களாய் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக. அவருடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். பிரயோஜனமானதை எங்களுக்கு போதிப்பீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற அது அடியானை பயன்படுத்தும், எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுமைகள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். உங்கள் இடங்களை அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான காலை வேளையிலே தேவ சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில், வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டு இப்பொழுது ஜீவதேவ வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் தம்முடைய வசனத்தை